மாற்றம் செஞ்சாலுமே மொழி வந்து அர்த்தம் வந்து ஒண்ணுதாங்க. அப்படி இருக்கும்போது வெவ்வேறு ஊர்ல வந்து வழிபாட்டு முறைகள் வந்து வேறையா இருக்கு. ஒருத்தர் நீண்ட தொழுவுங்கிறாங்க, ஒருத்தர் மண்டி தொழுவுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? தொழுகிற முறை வேறுபடுது. சரி. அப்புறம் மூட நம்பிக்கை மோதினார்கள் வந்து தாயத்தை கட்டுறது, அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அது அஜரத்துக்கு வந்து கண்டு காணாம இருக்கிறாங்க. அது கண்டிக்கத்தக்கது. அதுக்கு உங்களுடைய சரி சரி. அதாவது மூட நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து உலகத்திலே முதல்ல தீவிரமா எதிர்த்தது இஸ்லாம் என்று சொல்லலாம். இஸ்லாத்துல தாயத்து போடுறதுக்கு அனுமதி கிடையாது. நபிகள் நாயகத்திட்ட வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு ஒருத்தர் வர்றாரு, நூல் முடிஞ்சிருக்கிறாரு. உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, முதல் வெட்டி எரிஞ்சிட்டு வா. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அதுல போல்டா நின்றாங்க. நல்ல நாள் பார்க்கிறது, கெட்ட நாள் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, மந்திரிச்சு கொடுக்கிறது, தண்ணி ஊதி கொடுக்கிறது, இது எல்லாமே அஜர்த்துமார்கள் பொழப்புக்காக செய்யறாங்களே தவிர குர்ஆன்ல அதுக்கு அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் இதை அனுமதிக்கல. நாங்க இதை எதிர்த்து கடுமையான பிரச்சாரம் பண்ற காரணத்தினால எங்க சமுதாய மக்களால் பல இடங்கள் ஆட்டி போதே வெட்டு குத்துலாம் வாங்கியிருக்கிறோம். அறுவாள் நாளையில மேடையில் வந்து வெட்டி எங்க சமுதாய மக்களை தர்காவுக்கு முன்னாடி தர்காவில் ஏமாத்துறாங்கல்ல, உண்டியல் வச்சு அது மாதிரிலாம் அதெல்லாம் கண்டிச்சு பேசி நாங்க தர்காவில் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நாகூர்ல அடி வாங்கியிருக்கிறோம், முத்துப்பேட்டையில் அடி வாங்கியிருக்கிறோம். அதனால முஸ்லீம்கள் சில தப்பு செய்யறாங்கன்னு சொன்னா நாங்க எவ்வளவு கடுமையா எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு எதிர்த்து, இப்ப நீங்க உதாரணமா திராவிட பெரியார் வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு 70 வருஷமாவது பிரச்சாரத்தில் இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அவருடைய வயசை பார்த்தோம்னா ஒரு 70 ஆண்டுகளாவது பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. 70 ஆண்டு பிரச்சாரம் பண்ணி கூட அந்த இந்து சமூகத்திலிருந்து அவரால் வந்து 1% பேரை கூட, சின்ன நம்பர்ல தான் இருக்கிறீங்க, அதிகமான பேரை வந்து இன்னும் வந்து புரிந்து கொள்ள முடியல. அப்ப நாங்க வந்து ஒரு 80களில் தான் நாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோம். இன்றைக்கு வந்து 2008க்குள்ள பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட மெசேஜ் கொண்டு போய் ஒரு 40% பேர் இன்னைக்கு மாற்றப்பட்டாங்க. 1980களில் எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருந்ததோ, ஜோசியம் ஜாதகம் அது இதுன்னு என்னென்ன மாவிளை தோரணம் கட்டுறது, ஆரத்தி எடுக்கிறது, என்னென்ன மூட நம்பிக்கை இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்து ஒழிச்சு அதெல்லாம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடியவர்களை 40% முஸ்லீம்களை நாங்கள் வந்து இன்னைக்கு வென்றெடுத்திருக்கிறோம்னா எங்களுடைய பிரச்சனை எப்படி இருக்குன்னு பாருங்க. வெட்டு குத்து எல்லாரும் வாங்கியிருக்கிறோம். அட்டி ஓத்த பள்ளிவாசலுக்குலாம் எங்களை வரக்கூடாதுமாங்க, போய்கிட்டே திருப்பி திருப்பி சொல்லுவோம். சொல்லி சொல்லி அந்த உறுதிப்பாட்டின் காரணமாக நிறைய மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதனால மூட நம்பிக்கையை செய்யறது, இந்த அஜர்த்துமார்கள் செய்யறது வந்து அது வந்து ஃப்ராடு பண்றாங்க. மத குருமார்கள் மற்ற மத குருமார்களை காப்பி அடித்து இவங்க செய்யறாங்க. திதி தவசம் அவங்க செஞ்சா இவங்க பாத்தியா கத்தம் செய்யறாங்க. இதெல்லாம் நாங்க எதிர்த்து கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். அதனால இன்னும் நாங்க போராடுவோம். இது ஒரு விதம். தொழுகிற முறை வித்தியாசமா இருக்குங்கிறீங்கல்ல, அதுக்கு கூட காரணம் என்னன்னு சொன்னா நாங்க சொல்லுகிறோம், நபிகள் நாயகம் தொழுதபடி தொழுங்கள் அப்படிங்கிறோம். ஏன் இப்படி சொல்றோம்னு கேட்டா, அவங்க சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சுட்டா மூட நம்பிக்கை இருக்காது, எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க அப்பம்பாட்டம் தொழுத மாதிரி தான் தொழுவோங்கிறாங்க. சண்டையை எங்களுக்கு அவங்களுக்கு தான். நபிகள் நாயகம் தொழுதபடி தான் தொழ வேண்டும் என்று நாங்க சொல்றோம், இந்த அருக்கு ஆதாரம் எடுத்து காட்டுறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க முன்னோர்கள் இப்படித்தான் தொழுதாங்க, இப்படி நபிகள் நாயகம் தொழுது இல்லைங்க நாங்க சொல்றோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. இதுதான் பஞ்சாயத்தை. அப்ப நபிகள் நாயகம் சொன்ன வழிக்கு மக்களை திருப்பி விட்டோம்னு சொன்னா தொழுக முறையில நீங்க சொன்ன மாற்றம் வந்துவிடும், மூட நம்பிக்கையெல்லாம் ஒளிஞ்சிரும். அதுக்காகத்தான் நாங்க பாடுபட்டு இருக்கிறோம். வர்ற மே மாசம் 10, 11 2 நாள் வந்து தஞ்சையில வல்லம்ங்கிற பகுதியில் ஒரு பெரிய மாநாடு நடத்துறோம். இந்த கொள்கையை 100% ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் வந்து குழுமக்கூடிய மாநாடு. அந்த மாநாட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைக்கு எதிராக எவ்வளவு பண்ணிருக்கோம்னு பாப்பீங்க. மாநாடு ஒரு சொற்பொழிவு அல்ல, மாநாட்டில் ஏராளமான கண்காட்சிகள் இருக்கும். கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமான இடத்துல அறிவியல் கண்காட்சி, மூட நம்பிக்கை ஒழிப்பு கண்காட்சி, கல்வி வழிகாட்டி கண்காட்சி, முதலீட்டாளர்கள் தொழில் செய்வதற்கு வழிகாட்டக்கூடிய கண்காட்சி. 50,000 ரூபாய் வச்சுக்கிட்டு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், அதுக்கு வா வழிகாட்டுறோம். அதுக்குரிய நிபுணர்களை வச்சு இப்படி எல்லாத்திலையுமே முஸ்லிம்களை மேம்படுத்துவதற்காக நாங்க நடத்துறோம். மற்றவங்களும் இதை அறிந்து கொள்ள ஆர்வப்பட்டு வந்தால் வரலாம், எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு. ஆனால் எதுக்கு நாங்க சொல்றோம்னு கேட்டா, இந்த மூட நம்பிக்கையிலிருந்து நாங்கள் நிச்சயம் எங்க மக்களை மீட்டெடுப்போம்.
நீங்க சொல்லக்கூடிய நிலை இருக்காது. ஒரு 10 வருஷத்துல மூட நம்பிக்கை இல்லாத 100% இல்லாத ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு எங்களை முழுசா நாங்க அர்ப்பணிச்சு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதந்தர பேச்சாளர்கள் இருக்கிறோம். நாங்க இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் 100 ஊர்ல 3 ஊர்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். இப்படி தினசரி 3க்கு குறையாத பிரச்சார கூட்டங்கள் வாயிலாக மக்கள்கிட்ட மெசேஜ் போய்கொண்டே இருக்கிறது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். சரியா? பாடுபடுவோம். எல்லாரும் அழைக்கிறோம். மாநாட சொல்லுங்க, சொல்றாங்க, சொல்லுங்க. ரொம்ப